Hello friends, welcome to my channel. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படி மொபைல் டேட்டாவை வந்து பிசிக்கு எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ பேசிக்காக அதில் வந்து 3 விதமான வழிகள் இருக்குது, பார்க்கலாம். அது முதல்ல நாங்கள் செட்டிங்கு போகணும். செட்டிங்கு போயிட்டு மோர் அண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இதுக்கு போயிட்டு டெத்தரிங் அண்ட் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் ஒன்று இருக்கும், இதுக்கு போகலாம். இதுக்கு போனீங்க சொன்னால் இந்த 3 ஆப்ஷனும் காட்டும். போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட்னு காட்டுது, அதாவது உங்களோட ஃபோனை வந்து ஒரு ரவுட்டர் மாதிரி மாற்றும். ஸோ உங்களோட ஃபோனில் வந்து பேசிக்காக ஒரு டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவாக இருக்கும் ஒரு ப்ளூ கலரில். ஸோ அந்த டைமில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டாக்கிள் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா இது ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆகிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் வைஃபை இருந்தது வைஃபை இல்லாமல் போகும். ஸோ நார்மல் டேட்டான இதையே காட்டுது. ஸோ உங்களுக்கு டேட்டா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கோடு உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் கீழே போகிற மாதிரி கோடு. ஸோ அந்த டைமில் வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த ஒரு வட்டம் மாதிரி காட்டுது தானே, இது வந்து இந்த சிம்பிள் வந்து அந்த ஆக்டிவாக இருக்குன்னு காட்டுது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டிவைஸ் லிஸ்ட்டுன்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஃபோன் வேறு ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா லிமிட் வேறு காட்டுது. கன்ஃபிகர் பண்ணிக்கொள்ளக்கூடிய சான்சஸும் இருக்குது. அதாவது உங்களோட நெட்வொர்க் நேம் ஒன்று செலக்ட் பண்ணலாம். இந்த நெட்வொர்க் நேம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் பிசியில் ஒரு லேப்டாப்பில் வந்து வைஃபை செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன வைஃபை இருக்குதுன்னு காட்டுது. ஸோ அதோட நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை கூட சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி இதை செக் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம் நார்மலாக. இது வந்து பிசி ஆக்சுவலி வந்து ஃபோனை வந்து ரொம்ப ஹீட் ஆக்குறதுனால வந்து இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ளூடூத் டெதரிங். இது வந்து நாங்கள் வேறொரு டிவைஸோட வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய டைம்லேயே வந்து இதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனுண்ட ப்ளூடூத் வந்து ஷேர் பண்ணும். இந்த டைம் பீயிங் வந்து நாங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் ப்ளூடூத் நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது வேறு ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகாமல் இப்படி நாங்கள் அதை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். பட் தென் இது வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதை விட வந்து யூஎஸ்பி டெதரிங்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க சொன்னால் நார்மலாக ஃபோனோட பிசியை வயர் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது இந்த மெத்தடில் இருந்து பிசிக்கு வர கனெக்ஷனை வந்து ஃபோன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் முதல் 2 மெத்தட்லேயும் வந்து ஃபோனை வந்து தனிப்படையாக சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து யூஎஸ்பி டெதரிங் போட்டிருந்தோம்னா பிசிக்குள்ளாலேயே ஃபோன் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கனெக்ஷன் வந்து வயருக்குள்ளாலேயே போயிட்டுருக்கும். ஸோ வந்து வயர் கனெக்ஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். முதல் 2 இதுலேயும் வந்து சில நேரங்களில் டிஸ்கனெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ப்ளூடூத்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி போனால் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ ஈவன் வயர்லெஸ் என்றாலும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு இஷ்யூஸ் ஒன்று இருக்கும். இதே வந்து யூஎஸ்பி டெதரிங் வந்து உங்களுக்கு வயர் கொஞ்சம் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராப் ஒன்று இருக்கும். மற்றபடிக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் சூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.